ஹாய் ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு சமையல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் காரைக்காலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. காரைக்காலில் வந்து மாங்கனி திருவிழா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து இந்த ஆனி மாதம் ஃபுல்லாக இந்த 30 நாளும் இங்கே திருவிழா இருக்கும். யாரெல்லாம் காரைக்கால் வரீங்களோ அங்கே அம்மையார் கோயில் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போங்க. நல்லாவே திருவிழாவாக இருக்கும். நீங்கள் மற்ற நாளில் வந்து அந்த காரைக்கால் ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுக்கும் இந்த திருவிழா அப்போ அந்த ஸ்ட்ரீட்டை பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் திருவிழா, அதனால் நாங்கள் சாமி கும்பிட போயிருந்தோம். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். காலையில் வந்து தோசையும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா நைட்டு தேர் வந்து சாமி கும்பிட்டு படுக்கவே எங்களுக்கு 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசிட்டு எல்லாம் படுக்கிறதுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 2:30 இருக்கும். அந்த டைம் தான் நாங்கள் படுத்தோம். அதனால் சிம்பிளாக வந்து கீரை கடைஞ்சிட்டு மாங்காய் இருந்தது. ஸோ அதில் வந்து மாங்காய் பச்சடி, மத்தியானத்துக்கு வந்து கீரை கடையில் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வெல்லம் போட்டு செஞ்சுட்டேன். ஸோ காலைல செய்கிறது ஈஸின்றனால இது சிம்பிளாக இன்றைக்கி முடிச்சிட்டேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். லன்ச் வந்து பேக் பண்ணி தனித்தனியாக எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட்கான சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது காலையிலே செஞ்சது தான், லஞ்சோடவே செஞ்சு கொடுத்துருந்தேன். தோசைக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து பழாப்பழம் ஜாம் மாதிரி செஞ்சுருந்தேன். சிம்பிளாக செஞ்சுருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். நான் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதும் இல்லை, நான் யார் கொடுத்தும் சாப்பிட்டதும் கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம். அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். செம்மையாக வந்திருந்தது. தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் மதியம் எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். நான்வெஜ் தான் செய்யலான்னு இருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.